சுவாமிநாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தாவேகாவை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகள், அதில் காங்கிரஸ் மட்டும்தான் திமுகவுடன் உறவை முறிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு நன்றி கூட சொல்ல அறிவாலயம் வரலை அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் இடதுசாரிகள் விசிக சொல்வது, நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம், இந்த அரசு நிலையா இருப்பதற்காக ஆதரிக்கிறோம் அப்படின்ற இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு வினோதமான விசித்திரமான ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லலாம். ரொம்ப நெருடலான நிலைப்பாடா கூட இருக்கலாம். எப்படி பாக்குறீங்க இதை? எப்படி போகும் தாவேகாவோட ஆட்சி? நித்தம் நித்தம் சவால்கள் நிறைந்த ஒரு அரசாகத்தான் தாவேகா அரசு செல்ல போகிறது. முதல்ல இவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதே இந்த தேர்தல் நிலைப்பாடு. தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு ஒரு நிலையற்ற அரசு அமைந்து விடக்கூடாது, பாஜக வேறு வகைகளில் காலூன்றி விடக்கூடாது, கிட்டத்தட்ட கவர்னர் ஆட்சி வந்து விடக்கூடாது, அதன் வழியாக பாஜகவினுடைய செயல் திட்டங்கள் தமிழகத்தில் நடந்து விடக்கூடாது. இந்த புள்ளியில தான் இந்த அணி இப்பொழுது ஆதரிக்கிறாங்க. அதற்கு விஜய் அவர்கள் தகுதியானவரும் கூட. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அவர் பாஜக கூட்டணியை விரும்பவே இல்லை. அந்த சைடு யாருடைய ஆதரவையும் அவர் கேட்கவே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், வேற யாருடைய ஆதரவையும் அவர் கோரலை. தொடர்ச்சியாக ஒரு மதசார்பற்ற அணியை கட்டமைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஆதரவு கோரிக்கையை வெளியிட்டு வந்தார். அதனுடைய அடிப்படையில் இதற்கான உடன்பாடு தான் இது. ஆனா நீங்க உள்ளுக்குள்ள சென்ற பின்பு இனிமேல் தான் ஏராளமான விஷயங்களை இந்த கூட்டணி கட்சிகளே கோரிக்கையாக எழுப்புவார். ரொம்ப ரொம்ப முக்கியமா இடதுசாரிகள். கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொழிலாளர்கள் போராட்டம் என்று வருகிற பொழுது சாம்சங் போராட்டத்தை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்தவர்கள் இடதுசாரிகள். ஏதோ ஒரு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டமாக இருக்கலாம், தொழிற்சங்க கோரிக்கைகள் நிறைவேறாததுக்காக இருக்கலாம், போக்குவரத்து கழக பணிமனைகள் முன்பு கிட்டத்தட்ட சிஐடி போராட்டத்தை எல்லாம் கூர்மைப்படுத்தியது. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு பென்ஷன் தாமதமா வர்றதா இருக்கலாம், எல்லா விஷயங்களுக்குமே போராடி கொண்டே இருந்தார். அது திமுக கூட்டணிக்குள் இருந்த போதே. இப்ப இதற்கு மட்டும்தான் சுவாமிநாதன், இப்ப நீங்க சொல்வது மாதிரி நிறைய அரசின் நிலைப்பாடுகள்ல சிக்கல் இருக்கும், அதுல விமர்சனங்கள் இருக்கும். அதை நம்ம பார்த்துருக்கிறோம், சில விஷயங்கள்ல எதிர்ப்பாங்கன்னு. ஆனா இந்த புதிய தன்மை அப்படின்றது தாவேகா ரொம்ப கூர்மைப்படுத்தி விமர்சனங்களை முன் வச்சது அப்படின்னா திமுக மீது. திமுக தீய சக்தி அப்படின்னு சொன்னது கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அரசியல் களத்துக்கே இருந்தாங்க, பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. இப்ப ஆதரவு கொடுப்பவர்கள் திமுக கூட்டணியில தான் இருக்க போறாங்க, ஆனா அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க. நாளை விமர்சனங்கள் வரலாம், திமுக மீது ஏதாவது நிலைப்பாடுகள் இருக்கலாம். அந்த தருணங்கள்ல எல்லாம் இந்த கூட்டணி நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்கும், ஆதரவு நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்கும் சுவாமிநாதன்? இது ஒரு புதிய வினோதமான ஒரு அரசியல் நிலையா இருக்கே பாக்குறதுக்கு. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே சார் ஒரு எதிர்கட்சி என்கிற இடத்தில் வரப்போகிறது திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவு நடக்கூடிய முதல் ஆட்சி. அப்ப நீங்க திமுகவுக்கு எதிராக கூர்மையான விமர்சனங்களே முன்வைக்க முடியாது. இனிமேல் தாவேகா திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கக்கூடிய விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைத்தாங்க. அது விஜய் மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை, விஜய் ஜெயலலிதா அவர்கள் ஒருபடி மேலே சென்று திருக்குவளை தீய சக்தி என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. விஜய் அந்த வார்த்தையை தான் எடுத்துக்கொண்டார். அந்த தீய சக்தி என்று அவர் வர்ணித்த அந்த திமுக அந்த கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவர்கள் ஆதரவில் நடக்கூடிய ஆட்சியில திமுக விமர்சனத்தை நீ எப்படி கூர்மைப்படுத்த முடியும்? விஜய் அவர்கள் திமுக எதிர்கட்சி அரசியலை கூர்மைப்படுத்தலாம். அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள் இந்த கட்சிகள் தாவேகாவின் மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தலாம். நீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி, அதாவது எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் கூட்டணியோடு ஒரு ஆளுங்கட்சி. அப்ப அவர்களால் திமுகவை விமர்சனம் செய்வது என்பது ரொம்ப ஏற்புடைய செயலாகவே இருக்காது. அது பெரிய சவாலை சந்திக்கணும். இரட்டை சவால் இருக்கு சார். ஒன்று திமுக விமர்சிக்கிறதுலயே இனிமேல் சவால் இருக்கு. அதை விட முக்கியமா நீங்க இன்னொன்னு சார், திருமாவளவன் அவர்களாக இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கலாம், ஏன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா இருக்கலாம், எல்லாரும் ஆதரவு கடிதம் கொடுப்பதற்கு முன்பு திமுக தலைவரை சந்திச்சுட்டு வர்றாங்க. அப்ப இப்படியான சூழல்ல திமுகவினுடைய தலைவரையோ அல்லது திமுகவையோ விமர்சித்தால் கூட்டணி கட்சிகளுக்கே மன வருத்தம் வரும். அதாவது ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகள், அது அடிப்படையில் பார்த்தா திமுக வரிசையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள். அப்ப இந்த திரைப்படத்துல வர்ற டபுள் ஆக்ஷன் காட்சி மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட சட்டமன்றம். ஒன்று. இன்னொன்று, இந்த கட்சி ஒன்று சுவாமிநாதன், ரொம்ப கூர்மையான திமுக எதிர்ப்பு நிலைப்பாடை எடுக்க முடியாதோ? இவங்க வளர்ச்சி சார்ந்த விஷயத்துலதான் போற முடியுமோ? முன்பு இருந்த மாதிரி கூர்மையான திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கிறதுல சிக்கல் இருக்குமோ? ஏன்னா ஆதரவு தரவங்க எல்லாம் அந்த கூட்டணியில இருக்கிறாங்க, இன்னும் தொடரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆமா சார், அதனால ரொம்ப கடுமையான சிக்கலை அதை சந்திக்கும். நீங்க இன்னும் சரியா சொல்ல போனா விக்கிரவாண்டி மாநாட்டுலதான் ஒரு முதன்முறையாக அரசியல் எதிரியாக திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று சொன்ன கூட்டத்துல ஒரு பக்கம் பாஜக நீங்க என்ன பாயசமான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு கூர்மையான விமர்சனங்கள் வந்தது. ஆன பின்பும் கூட இந்த கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஜனநாயக அடிப்படையில
கிட்டத்தட்ட ஒரு கவர்னர் ஏதாவது முடிவுகளை எடுத்து விடக்கூடாது, மாறுமையான முடிவுகள் மாறிவிடக்கூடாதுன்னு ஒரு ஜனநாயக தன்மையோடு இதை அணுகியிருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு காங்கிரஸ் சொல்லிச்சு ஃப்ரெண்ட்லி ஃபைட், அந்த மாதிரி ஃபைட் கிடையாது இது. கிட்டத்தட்ட நீங்க திமுகவை இனிமேல் கூர்மையாக விமர்சித்தா அந்த பக்கம் இருக்கக்கூடிய திமுக இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு நட்புல எல்லாம் இருக்காங்க. அப்ப அது ஒரு பெரிய நெருடல் நிறைந்த ஒரு அரசாக இருக்கும். இப்ப நீங்க சொல்வது வந்து திரு விஜய் அவர்களோ அல்லது தாவேகாவோ வேறொரு வியூகம் வகுத்து தான் ஆட்சியை நடத்த முடியும்னு சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம்.